ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா குட்டி குட்டி அரிஞ்சு மிக்சியில் போட்டு தேங்காய் பாலை அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி தான் போடணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சோ போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வரும். நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு வரும். தேங்காய் பாலை எடுத்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டை தட்டி ஒரு சைடு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நெய் ஊற்றி குக்கரில் பட்டை, லவங்கு, ஏலக்காய் அதையும் போடுங்க. தென் முந்திரி அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நிறையா பெப்பர் போடுங்க. ஏன்னா இதில் நாங்கள் 2-3 பச்சை மிளகா தான் போடுவோம். அந்த ஃப்ளேவருக்கும் அந்த தேங்காய் பாலுக்கும் பெப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பெப்பரை போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டு வதக்கி விட்டு அப்புறம் தேங்காய் பால் போடுங்க. தேங்காய் பால் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் போடுங்க. போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து பாஸ்மதி ரைஸையும் போட்டு கொதித்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிருக்கும். நிறையா பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய என்னென்ன வீடியோ வேணுமோ என்னோடய சேனலுக்கு இதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. வாங்க போய் சாப்பிட்லாம்.